வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க கொண்டு வந்திருக்கேன். அதாவது சிக்கனில் ஒரு பிரியாணியும் நம்ம வீட்டில் அரைச்ச 65 மசாலாவும் எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கடையில் போய் எந்த மசாலாவும் எதுவுமே வாங்க வேண்டாங்க. சூப்பராக நம்ம வீட்டிலே 65 மசாலா செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு என் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அரஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு அரைப்போம் இல்லையா, அதிலே கொஞ்சமாக நான் முந்திரியும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை அது பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம தயிர், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு வைக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு சிக்கன் சாஃப்டாக வரும். நம்ம பிரியாணியில் போடும்போது சில டைம் பிரியாணியில் போட்டால் ஒரு மாதிரி தனியாக இருக்கும், மசாலாலாம் எதுவும் இல்லாமல் செரா பீஸ் மாதிரி தனியாக இருக்கும். அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இது மாதிரி நம்ம கலந்து வச்சுட்டோம்னா நமக்கு அந்த சிக்கனும் நமக்கு இந்த மசாலாவில் இறங்கி சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் 1 கப் தயிர் சேர்க்குறேங்க. அதாவது சின்ன கப் தான் அது. அந்த கப்பில் தயிர் சேர்த்து நல்லா அதை பிசைஞ்சு ஒரு பக்கமாக இருக்கட்டும். நல்லா அதை ஊறட்டோங்க. நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த அரிசியை நான் ஊற போட்டுட்டேன். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும் போதே நான் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்க்குறேங்க. உங்களுக்கு நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்தாலும் ஓகே தாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் தான் நெய் சேர்க்குறேன். இப்போ இது சேர்த்துட்டு இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இதில் நம்ம சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட பிரியாணி இலை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா அது ஃப்ரை ஆகட்டுங்க. நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும், நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டு நம்ம போட்டுக்கலாம். எப்பவுமே உப்பு கம்மியாகவே சேருங்க. நம்ம அப்புறம் வேணால் போட்டுக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நல்லா அதை வதக்கி விட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு, அதாவது நம்ம முந்திரியில் போட்டு அரைக்கவும் கொஞ்சம் நமக்கு தண்ணியாகிடுச்சு. பரவாயில்ல, அப்படி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. தெரியுதா, எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் இதுக்கு கொஞ்சமாக புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்குறேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வரணுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சோம்னா அந்த சிக்கன் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் இந்த கப்பில் தாங்க 2.5 கப் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணிங்க. மொத்தமாக இதுக்கு 4 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிக்கட்டோங்க. கொதித்ததும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசி சேர்த்துட்டு ரொம்பவும் நம்ம ஃபாஸ்ட்டாக கலக்காமல் பொறுமையாக நல்லா கலந்து விட்டுட்டு இது நம்ம கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வந்ததும் இது மேலே கொஞ்சமாக நம்ம புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம மூடி வைக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் ஃபஸ்ட்டே புதினா இலைகள் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய்யும் மேலே சும்மா அப்படியே
சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி நமக்கு ப்ரெஷர் கொஞ்சம் வந்ததும் சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சாலே நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆறிடுச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது வந்து இதுக்கு சைட் டிஷ் 65ங்க. அதுக்கு நம்ம கடையில் போய் மசாலா வாங்க வேண்டாங்க. அதில் கலர்லாம் நிறைய சேர்த்துருப்பாங்க, நமக்கு உடம்புக்கு தான் கெடுதி அது. அதனால் வீட்டிலே நம்ம சூப்பரான ஒரு மசாலா அரைக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4-5 காஞ்ச மிளகா, நான் காஷ்மீர் மிளகாவும் சேர்க்குறேங்க, அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க, நமக்கு கலர் கிடைக்கும். அதுக்கு தான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியா விதைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஃபஸ்ட்டு நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். நமக்கு அடுப்பு நமக்கு சிம்லேயே இருக்கட்டும்ங்க, ரொம்ப தீந்துடுச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அது ஃப்ரை ஆகி வருதா. இந்த சமயத்தில் பட்டை, லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா அது ஃப்ரை ஆகி வரட்டும். நீங்கள் மிளகு வேணால் ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு மிளகு காரம் அதிகமாக தேவையில்லை அப்படின்னும் போது. நான் ஏலக்காவும் சேர்த்துருக்கேங்க. சிம்லேயே அது நல்லா அது ஃப்ரை ஆகி வரணுங்க. இது ஃப்ரை ஆனதும் நம்ம ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன், இது ஒரு 3/4 கிலோ சிக்கனுங்க. இதுக்கு நான் லெக் பீஸும் போட்டிருக்கேன். இது நம்ம இது மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு மசாலாலாம் உள்ளே இறங்குங்க. நம்ம வாங்கும் போதே அவங்களும் கட் பண்ணி கொடுப்பாங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிட்டோன்னும் போது மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். நம்ம கத்தி வச்சு இது மாதிரி ஒரே ஒரு 2 பக்கமும் ஒரே ஒரு கீரல் வண்டி போட்டுக்கிட்டால் போதுங்க. இப்போ இதுக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை அப்படியே ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் நான் அளவெல்லாம் போட்டு அரைச்சது. இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நிஜமாக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் இதுக்கு கொஞ்சமாக, அதாவது 1 ஸ்பூன் அரிசி மாவு தாங்க சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கிட்டு இதுக்கு தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாங்க. அதுக்கு பதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா அது ஊறட்டுங்க. ஊறினதும் நம்ம 65 போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். ஒரு அரை மணி நேரமோ 20 நிமிஷமாக ஊறட்டும். இப்போ நம்ம 65 போட்டுக்கலாங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கட்டும். இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான 65 நமக்கு ரெடி ஆகிடுங்க. 65 போட்டதும் நீங்கள் திருப்பி போட்டுறாதீங்க. அப்படி திருப்பி போடும்போது நமக்கு மசாலா நல்லா பிரிஞ்சு வர்ற சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம போட்டதும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுங்க. சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். இந்த 65 மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம இந்த கலர் எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க. நம்ம கடையிலையும் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இப்போல்லாம் 65 மசாலாலாம் கலர்லாம் நிறைய சேர்க்குறாங்க, உடம்புக்கு கெடுதல் தாங்க ஆகுது. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க. நம்ம பசங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போது அடுப்பை கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நல்லா செவக்க வச்சு எடுத்துடலாங்க. சூப்பரான 65 நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்ததால் நமக்கு அந்த முறுமுறுப்பு தன்மையும் இருக்கும். சூப்பராக நம்ம வீட்டிலையே 65 சூப்பராக செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் நம்ம அந்த லெக் பீஸ் நம்ம மசாலா தடவை வச்சோம் இல்லையா, அதை எப்படி போடலான்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு கலர்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த லெக் பீஸ் 4 பீஸும் நான் ஒன்றாவே போட்டுடுறேங்க. இது மாதிரி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததும் பொறுமையாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
திருப்பி போட்டுட்டு இதையும் நம்ம இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியுதா, நமக்கு வீட்டில் அரைச்ச மசாலா மாதிரி இல்லாமல் சூப்பர் கலர் வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மசாலாவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதில் வந்து கீரல் போட்டதால் நமக்கு மசாலாவில் நல்லா உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் வாங்கும்போது இது மாதிரி லெக் பீஸ் வாங்கினீங்கன்னா இது மாதிரி கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 65 இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்பு பிரியாணிக்கு பண்ணாலும் நீங்கள் இது மாதிரி கீரல் போட்டுட்டு நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சோம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு திருப்பியும் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வைக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் போகிற லைக் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு யூடியூப்பை இந்த வீடியோவை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.